Students, வணக்கம். SMS Easy Maths Channel வாழ்த்துக்கள். 11th Maths Chapter 9 Example 9.31 இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல limit extends to 0 plus right limit x என்று இவ்வளவு equal to 120 னு ப்ரூவ் பண்ணணும். இதுல என்ன இருக்குன்னா இந்த சிம்பல் வந்து greatest integer function னு பேரு. மீ பெரு முழு எண் சார்பு. மீ பெரு முழு எண் சார்புக்குள்ள 1/x போட்டிருக்கு, 2/x போட்டிருக்கு, அப்படி எக்ஸெட்ரா அப் டு 15/x வரைக்கும் போட்டிருக்கு. இந்த மீ பெரு முழு எண் சார்பு அல்லது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்னா நமக்கு தெரிஞ்சது, அதுக்கு சிம்பல் இது. இப்படி போடணும். இப்படி போட்டா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் பேர். இப்போ இந்த நம்பர் லைன்ல இருந்து நம்ம ஏதாவது ஒரு நம்பர் எடுப்போம். நான் இங்க எடுக்கிறேன், 1க்கும் 2க்கும் இடையில ஒரு நம்பர் எடுக்கிறேன், x. இந்த நம்பரை இந்த ஃபங்க்ஷன்ட்ட கொடுத்தா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா, இந்த நம்பருக்கு லெஃப்ட் சைடுல வரக்கூடிய பெரிய இன்டிஜர் 1, இந்த 1 தான் ஆன்சரா வரும். இப்போ இங்க ஒரு x கொடுத்தா, இந்த x கொடுத்தா, -2க்கும் -3க்கும் இடையில ஒரு x எடுத்தா, இந்த நம்பரை இந்த ஃபங்க்ஷன்ட்ட கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த நம்பருக்கு லெஃப்ட் சைடுல வரக்கூடிய பெரிய இன்டிஜர் -3 கிடைக்கும். இப்படி எந்த நம்பருக்கு கொடுத்தாலும் நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். கிரேட், அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய பெரிய கிரேட்டஸ்ட் இன்டிஜர், பெரிய இன்டிஜர் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது என்னன்னா, கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்ட்ட x கொடுத்தா கிடைக்கக்கூடிய வேல்யூ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க எடுக்கும் x, இதுக்கு ஆன்சர் வந்து 1. இந்த 1 எங்க இருக்கும்னா, x ல இருந்து 1 சப்ஸ்ட்ராக்ட் பண்ணா இங்க வரும், x ல இருந்து 1 ஆட் பண்ணா இங்க வரும். இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கு இடையில தான் இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் x க்கு ஆன்சர் இருக்கும். இப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் x will be always between x plus 1 and x minus 1. இப்படி இருக்கும். எந்த நம்பர் எடுத்தாலும் இது ஒரு ப்ராப்பர்ட்டி, கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி, மீ பெரு முழு எண் சார்புடைய ஒரு பண்பு. இதை தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். இப்போ 1/x கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்தா இந்த நம்பர் 1/x plus 1 விட பெருசா இருக்கும், 1/x minus 1 விட பெருசா இருக்கும். அதே மாதிரி 2/xங்கிற நம்பரை கொடுத்தா 2/x plus 1 விட பெருசா இருக்கும், 2/x minus 1 விட பெருசா இருக்கும். இப்படியே நம்ம போட்டு 15/x இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்தா இது வந்து 15/x plus 1 விட பெருசா இருக்கும், 15/x minus 1 விட பெருசா இருக்கும். இப்படி கிடைக்கும். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணா இது வரும். நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? -1 -1 -1 15 நம்பர் இருக்கு, அப்ப -15 வரும். இதெல்லாம் ஆட் பண்ணா கீழே எல்லாமே x இருக்கு, கீழே டினாமினேட்டர் எல்லாமே x, அப்ப x போட்டுடலாம். மேல என்ன இருக்கு? 1 plus 2 plus 3 etc up to 15. அப்ப இப்படி வரும் 1 plus 2 plus 3 plus etc plus 15. இதுக்கு ஆன்சர் நமக்கு தெரியும், 15 into 16/2. இது கட் பண்ணா 8, 8 into 15 னா 120 வரும். less than or equal to இந்த இது வரும் 1/x plus 2/x plus etc plus 15/x னு கிடைக்கும். less than or equal to இதெல்லாம் ஆட் பண்ணா plus 15 கிடைக்கும். இதெல்லாம் ஆட் பண்ணா டினாமினேட்டர்ல எல்லாமே x இருக்கு, அப்ப x போடலாம். இனி 1 plus 2 plus etc plus 15 அது வரைக்கும் ஆட் பண்ணா இதே தான், n into n plus 1/2. இந்த ஃபார்முலா நீ படிச்சு பட்டதுல n into n plus 1/2 120 வரும். இப்போ நமக்கு லிமிட் வந்து இந்த டேர்ம் கூட x மல்டிப்ளை பண்ணிருக்கு.
x எப்படி இருக்குன்னா x tends to 0 plus 0 plusனா 0க்கு ரைட் சைடுல அப்ரோச் ஆகுது 0க்கு ரைட் சைடுனா பாசிட்டிவ் அப்ப x வந்து இந்த क्वेश्चनல பாசிட்டிவ் தான் அப்போ பாசிட்டிவ் நம்பரை நம்ம மொத்தமா மல்டிப்ளை பண்ணாலே இன்இக்வாலிட்டி சைன் சேஞ்ச் ஆகாது அப்ப இங்கேயும் x மல்டிப்ளை பண்ணலாம் இங்கேயும் x மல்டிப்ளை பண்ணலாம் இங்கேயும் x மல்டிப்ளை பண்ணலாம் அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா x into 120 by x minus 15 less than or equal to இவ்வளவுத்தையும் x ஆல மல்டிப்ளை பண்ணோம் x into 1 by x plus 2 by x plus etc plus 15 by x less than or equal to இங்கே x ஆல மல்டிப்ளை பண்ணோம் x into 120 by x plus 15 கிடைக்கும் இப்போ இதை x மல்டிப்ளை பண்ணா x into 120 by x 120 வரும் minus x into 15x less than or equal to x into 1 by x plus 2 by x plus etc plus 15 by x less than or equal to இங்க x multiply பண்ணா 120 plus 15x ன்னு கிடைக்கும் இப்போ மொத்தமா இந்த இன்இக்வாலிட்டில நம்ம லிமிட் எடுக்கலாம் அப்ப லிமிட் x tends to 0 plus of 120 minus 5x 15x 120 minus 15x less than or equal to limit x tends to 0 plus of x into 1 by x plus 2 by x plus 15 by x less than or equal to inge limit x tends to 0 plus of 120 plus 15x ன்னு கிடைக்கும் இப்போ x 0 ஆனா இதுக்கு ஆன்சர் இங்க 0 அப்ப லெஃப்ட் சைடுல 120 ஆன்சர் கிடைக்கும் 120 less than or equal to limit x tends to 0 plus of x into 1 by x plus 2 by x plus etc plus 15 by x less than or equal to இங்க x க்கு 0 போட்டா இது 0 ஆயிடும் 15 into 0 0 அப்போ 120 கிடைக்கும் இப்போ இந்த லிமிட் வேல்யூ 120 விட பெருசா இருக்கு 120 விட சிறுசா இருக்கு 120 க்கு இடையில தான் இது இருக்கு ரைட் சைடும் 120 லெஃப்ட் சைடும் 120 இன்இக்வாலிட்டில இப்போ இந்த மாதிரி வரும்போது தான் நம்ம இடையீட்டு தேற்றம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த லிமிட் வேல்யூ இங்கேயும் ஈக்குவல் வேல்யூ இங்கேயும் ஈக்குவல் வேல்யூ வந்தா இதுக்கு வேல்யூ வந்து 120 ன்னு சொல்லிடுவோம் பை சாண்ட்விச் தேற்றம் அல்லது இடையீட்டு தேற்றம் அப்ப இடையீட்டு தேற்றப்படி by sandwich theorem இந்த லிமிட் வேல்யூவை நம்ம 120 ன்னு சொல்லுவோம் லிமிட் x tends to 0 of x into 1 by x plus 2 by x plus etc plus 15 by x equal to 120 ன்னு நம்ம ஆன்சர் எழுதலாம் இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது 0 பிளஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.